ஷே பெஸ்டோ பிரம்மா முனியப்பன் மாயாண்டி மாடை 4 பேர் கணக்கு. இந்த கணக்கு ஃபாரஸ்ட்டு உள்ள கணக்கு. கோயிலில் போய் எல்லாம் ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்ட சொன்னாங்களாடா மானிட பேகளா? நாங்கள் கேட்கண்டா. கோழி வெட்ட சொன்னோமா? ஆடு வெட்ட சொன்னோமா? மாடு வெட்ட சொன்னோமா? இல்லை பன்னி வெட்ட சொன்னோமா? பன்னி வேறு வெட்டு தான் கோயிலுக்கு அந்த கோயில் இல்லை செத்தவனை தூக்கி கும்பிட்டு அதை தின்னு அதிலே அந்த பழியை கொடுத்து வாரியடா பாய்ப்பேலா முட்டாப்பேலா அரியட்டை முட்டாப்பேலை. இல்லை எல்லாம் ஆடுது பூரா பேய் தான் ஆடுது, புரியுதா? நீதி அரசர் ஆண்ட காலத்தில் எவ்வளவு இந்த படைகள் இருக்கோ அதை வச்சு தான் ஆண்டார். பவர் சாமி கடவுளுடைய பவரால் அவர் ஆண்டார்றா. மானிட பேயலா செத்த எழுத போன எழுத வச்சு கும்பிட்டு பூரா வச்சுருக்க. அது பூராமே பேயை விட்டு ஆட விடுதாரு. போய் கும்பிடு ஆடு பேய் தான் சொல்லும். இல்லை பேய் தான்டா சொல்லும். எங்கே செத்து கிடந்தா அந்த அவன் செத்தான், உன் வீட்டில் அந்த அவன் தூக்கிட்டு போனான், உன் வீட்டில் இந்த இவன் வெட்டினா இவன் குத்துனா, நீ இந்த டாக்டரை பாரு, நீ இந்த இடத்த வாங்கு, எல்லாமே அந்த பேய் தான்டா சொல்லுவான். முட்டா பேல காமுட்டா பேல அமைதியாக போங்கடா. நீதி அரசர் கணக்கு போடுதார். கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. வனவிலங்கு சட்டம் ஃபாரஸ்ட்டு உள்ள கணக்கு. இந்த உயிர் பலியை இப்போ உயிர் பலியை பிடிக்காரு. இந்த உயிர் பலி பெரிய கணக்கு. அதனால தான் நீதிமன்றம் கோர்ட்டு கொடுக்காரு. தாய் இந்தியா நாடு முழுவதும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உயிர் பலியை கொடுக்காரு. உலக நாடு அவன் சேட்டை பண்ண அதை அழிஞ்சு போவான். அதிலே அழிஞ்சு போவான். அவன் எப்படி பாடம் பண்ணி தின்னானோ, அவன் எப்படி பாடத்தை பண்ணி அந்த உயிர் பலி அறுத்து தின்னானோ அது மாதிரியே போயிடுவான். ஆனால் இங்கே தின்னவனுக்கு தின்னதுக்கு தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுத்து அந்த ரணவழி அந்த அவன் உடம்புடைய சதுரங்கத்தை ஆட்டி விட்டு அப்படியே பிச்சு எடுப்பார் கடவுள். அவரால் தான் முடியும். நீதி அரசரால் தான் முடியும். முக்கால் சத்தியம். இந்த கணக்கு போட பூரா நீதிபதி சரிச்சு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கார். நீதிபதி சரிச்சு ஐயா எழுதிக்கிட்டு இருக்கார். ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி 2 பேருமே கணக்கு எழுதாங்க. இவன் எழுதி ஏமாற்றி அடிக்கான்ல, அந்த எழுத்தை பிடிக்காரு. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு, காவல்துறை கணக்கு 2 கணக்கும் இல்லை உள்ள எல்லாமே இருக்குது சட்டப்பூர்ணமாக. இவன் வச்ச சட்டப்பூர்ணம், புரியுதா? ஆதியில் உள்ள சட்டம் வனவிலங்கு சட்டம். வனவிலங்கு அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் உள்ள நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லா லாயர்லாம் பார்த்தா 5 கிலோ 10 கிலோ வாங்கி காகித பேப்பர் வந்தால் வீட்டில் சட்டியாக வருது. பாவத்தை செய்யாதீங்கப்பா. பாவத்தை செஞ்சு போய் சாப்பிடணுமா? இயற்கை சாப்பாடு, பூமியில் காய்கறிகள், உன் உடம்புக்கு என்னென்ன நாக்குக்கு கத்திரிக்காய் கொடுத்துருக்காரு, தக்காளி ரத்த ஊறுதை கொடுத்துருக்காரு, கேரட்டு ரத்த ஊறுதை கொடுத்துருக்காரு, அடுத்தாப்புல அவரைக்காய் பீன்ஸு எல்லாமே உன்னுடைய ரத்தம் ஊறி உன் உடம்பு சுத்தமாக போகிறதுக்கு அந்த காய்கறியில் கொடுத்துருக்காரு. பசி தாங்கும் அப்படின்னா நெல் நவதானியங்கள், அடுத்தாப்புல கோதுமை எல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் கொடுத்துருக்காரு. உலக நாடே கொடுத்துருக்காரு. ஏன்டா காமுட்டா பேயலா அரியட்டை முட்டா பேயலா அந்த உயிர் பலி தின்னவுடனே நாக்கு அப்படி போதாங்கண்டா. அடுத்தாப்புல ஃபாரஸ்ட்டு உள்ள கணக்கு, காவல்துறை கணக்கு, ரோட்டு காட்டில் உயிர் பலியை வறுத்து விற்கிறதுக்கு கொடுத்துருக்காப்பா. அது நீதிமன்றம் கோர்ட் அவமதிப்பு. இந்த கணக்கு எல்லாமே நீங்கள் கோர்ட் அவமதித்து தான் நீங்கள் வெளியில் நடத்துதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக நடத்தி கொண்டு இருக்கீங்க. இப்போ அதை சரி பண்ணுதார் நீதி அரசர். ஆனால் தப்பு செஞ்சவனும் தண்டனை கொடுக்கணும். ரோட்டு காட்டில் இப்படி சட்டியில் போட்டு விற்க, கோர்ட்டில் அடித்து அவன் சண்டைகளை போட, எப்படி நீங்கள் போய் 2 இழுப்பு இழுக்க அவனை உள்ளே போய் தூக்கி போட, ஒரு சரி பண்ணால் அவன் எங்கிட்ட ஃபோன் அடிப்பான் அரசியல்வாதி, இவன் அங்கே அடிப்பான், அவன் உங்களுக்கு அடிச்சிருந்தான். எங்கே காவல்துறைக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் அடிச்சிருந்தான். வா அந்த காகித பேப்பர் வாங்கிட்டு போயிரு, அவனை விட்டுரு. அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ தப்புக்கு தண்டனை கொடுக்காதனால இப்போ வெளியில் பம்பரமாக சுத்தான் ஜனநாயகம். ஓட்டு முத்திரை போடுறவன் அதை கணக்கு பிடிக்கார் ஐயா கடவுள். முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா. கணக்கு போட்டாச்சு, புரியுதா? போட்டாச்சு. நீதிமன்றம் கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோப்பா. இது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களுக்கே ஒரு கண்ணீர் வழியாப்பா. உயிர் பலியாக இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு நாங்களே கேட்கோம், விஷ்ணு பிரம்மா நாங்கள் 4 பேருமே கேட்கோம். கோர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு உயிர் பலியை அறுத்து சாப்பிட்டு சட்டியில் வச்சு எல்லாம் வேக வச்சு சாப்பிடணும்னு ஒரு உதாரணத்துக்கு, அதுக்காக நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்போ அந்த அதோடைய உயிர் இலக்கையில் அது எவ்வளோ பெரிய துடிக்கும். நம்மளை அறுக்கானே, நம்ம வாழறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது கேட்கும். ஆனால் நீங்கள் அறுத்து சாப்பிட்டு செகண்டில் வயிற்றுக்குள்ளே வாய் வழியாக இறக்கி செகண்டில் முடிச்சுட்டு போயிருங்க. அது அந்த துடிப்பு, அந்த அதோடைய இதயம் ஈரக்கோளை துடிப்பு அது துடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளை அறுத்து சாப்பிட்டானே கண்ணீர் விடும். அதுக்கு தான் கோர்ட்டாருக்கு கேட்குற கேள்வி நாங்கள் கேட்கோம். கண்ணீர் உங்களுக்கு வரலையா? ஒரு கண்ணீராக சிந்துறதுக்கு வரலையா? உங்களுக்கும் அந்த கல் நெஞ்சமாக இருக்கா? இருக்கக்கூடாதுப்பா, இருக்கக்கூடாது. தப்புச்சரோன்னு தண்டனை. அதுதான் நீதி அரசர் கடவுள் போடுதார். முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா. ஃபாரஸ்ட்டும் காவல்துறை உள்ள கணக்கு எழுதின கணக்கை கோர்ட்டார் கையில் ஒப்படைக்காப்பா இருப்பா. நீதி அரசர் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்.